Yo guys, I am Pershi. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈவா டெக். இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரிசரக்ஷன் ரீமிக்ஸ் ரோம் பத்தி பார்க்க போறோம். அந்த ரிசரக்ஷன் ரீமிக்ஸ் ரோம் எப்படி Redmi Note 5 Proல ஃபிளாஷ் பண்ண போறோம், அப்புறம் அந்த ரோமோட ஒரு ஓவர்வியூ, அப்புறம் அந்த ரோம்ல என்னென்ன பக்லாம் இருக்கு, அதை டெய்லி டிரைவரா யூஸ் பண்ண முடியுமா, அதெல்லாம் தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே லிக்விட் ரீமிக்ஸ்ன்ற ஒரு ரோம் பார்த்தோம். அந்த ரோம் வந்து இதே மாதிரியே ஒரு ஹைலி கஸ்டமைசபிள் ரோம். அது ஆண்ட்ராய்ட் 9.0 பை மேல பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம், மேல கார்டு கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அந்த ரோம் மாதிரியே தான் இதுவும். ஸோ இந்த ரோம்லயும் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்கு. இது இந்த ரிசரக்ஷன் ரீமிக்ஸ் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரோம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் OnePlus 1ல இருந்து இந்த ரோமை யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பக்ஸ் இருக்கு, இருந்தாலும் இந்த ரோமை டெய்லி டிரைவரா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்கு. இப்போ இந்த ரோமோட ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ரிசரக்ஷன் ரீமிக்ஸ் ரோம் நார்மலாக ட்ரிபிள்ஷெட்ன்ற ஒரு லான்ச்சரோட வருது. அது மட்டும் இல்லாமல் பிக்சல் லான்ச்சரும் இருக்குது. இந்த ட்ரிபிள்ஷெட் லான்ச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்காது. ஸோ பிக்சல் லான்ச்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோமோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த ரோமோட அபவுட் ஃபோனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் இந்த ரோமோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஆண்ட்ராய்ட் 9.0 பை மேலே பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. யூஸ்வல் பையில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதோட நிறைய கஸ்டமைசேஷனும் இருக்குது. இந்த ரோம் இப்போது எக்ஸாக்டாக டிசம்பர் செக்யூரிட்டி பேட்சில் இருக்குது. ரொம்ப ஓல்டு செக்யூரிட்டி பேட்ச்லாம் கிடையாது. இந்த ரோம் ஃபைலும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான். மோஸ்ட்லி இந்த ரோம் அப்பப்போ வீக்லி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன பக்ஸ் இருக்கிறப்ப அதை கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ அபவுட் ஃபோனில் இது ரிசரக்ஷன் ரீமிக்ஸ் 7.0.0ல் இருக்குது. இது ரீசெண்டாக வந்து ஆண்ட்ராய்ட் 9.0 பை, அதாவது 1 வீக் பிஃபோர் தான் இந்த பையே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போது ரீசெண்டாக தான் இந்த ரிசரக்ஷன் ரீமிக்ஸ் பை பில்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் வைரட் டிவைசஸ்க்கும் வந்துச்சு. இதில் யூஸ்வலாக ரெகுலரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கெஸ்டர்னு பார்க்குறப்ப ஜம்ப் டு கேமரா, அப்புறம் ஆண்ட்ராய்ட் 9 பையில் இருக்கிற அதே ரெகுலரான கெஸ்டர்ஸ் இருக்குது. எனக்கு இந்த கெஸ்டர்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் நார்மலாக OnePlusோட நார்மல் நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அப்புறம் குவிக் புல் டவுன்லாம் கொடுத்துருக்காங்க. குவிக் புல் டவுன்னா ரைட் சைடில் இருந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் பாரை ஸ்வைப் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும். அதுவே லெஃப்ட் சைடில் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் வராமல் அதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ இது ரீசனாக நம்ம பார்க்குறது தான். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பார்லேயே ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அபவுட் ஃபோனில் இருக்க கஸ்டமைசேஷன். அப்புறம் நம்ம ரெகுலராக ஆண்ட்ராய்ட் 9.0ல பார்க்குற டிஜிட்டல் வெல்பீயிங் கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்கோட யூஸ் என்னன்னா, நீங்கள் எத்தனை வாட்டி உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணுறீங்க, எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த ஆப்பை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். இது நார்மலாக பேட்டரியிலே தெரிஞ்சிக்கலாம். ஆனால் அன்லாக்கிங் ஸ்டேட்டஸ் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணீங்க அதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. இது ஆண்ட்ராய்ட் 9.0 பையில் மட்டும்தான் வரும். ஆனால் MIUIயில் இப்போ வரைக்கும் வரல. ஆண்ட்ராய்ட் 9.0 MIUIலையும் வரல. இப்போ இந்த ஃபோனோட கேமரா பார்க்கலாம். ஸோ கேமரான்னு பார்க்குறப்ப இது MIUI கேமரா தான் வந்திருக்கு. நம்ம இதில் வேணும்னா கூகுள் கேமரா Gcam இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Pixel 3 கேமராவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த கேமராவில் வீடியோன்னு பார்க்குறப்ப 4K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது Redmi Note 6 Proக்கான கேமரா. அதனால உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ் Redmi Note 6 Proவில் பார்க்குற AI ஃபீச்சர்ஸ்லாம் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ரிசரக்ஷன் ரீமிக்ஸ் ரோமில் அதே ஓல்டு மியூசிக் பிளேயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டில் இருந்து அதே மியூசிக் பிளேயர் தான். ஆனால் ப்ளே மியூசிக் கிடையாது. வேணும்னா நீங்கள் கூகுள் ப்ளே மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெகுலராக இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பல்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடியே லிக்விட் ரீமிக்ஸ்லையும் பார்த்தோம். இது ஓரளவு கொஞ்சம் கூலான ஃபீச்சராகவே தான் இருக்கும். ஈக்குவலைசர்னு பார்க்குறப்ப இதில் ஆடியோ எஃபெக்ட்ஸ் ஈக்குவலைசர் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஓல்டு ஈக்குவலைசர் தான். இதில் நிறைய அப்டேட் கூட இப்போ வரைக்கும் ரீசெண்டாக எதுவுமே வரல. ஓல்டாக இருந்த அதே ஆடியோ எஃபெக்ட்ஸ் தான். ஆனால் இது கஸ்டம் ரோம். நீங்கள் ரூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைப்பர் ஃபார் ஆண்ட்ராய்டு அந்த மாதிரியான ஏகப்பட்ட ஈக்குவலைசர்லாம் கூட கிடைக்கும். அப்புறம் இந்த ரோமுன்னு பார்க்குறப்ப ஓரளவு பட்ரி ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓவராலாக இது ஸ்னாப்ட்ராகன் 636 ப்ராசஸர் மாதிரியே இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 845 யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ இந்த ரோமோட பேட்டரி பார்ட் பார்க்கலாம். ஸோ பேட்டரின்னு பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக பேட்டரி நல்லாவே தான் இருக்குன்னு சொல்லலாம். ஈஸியாக ட்ரெயின் ஆகுது அப்படின்லாம் அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இல்லை. யூஸ்வலாக நம்ம Redmi Note 5 Proவில் எப்படி இருக்குமோ MIUIயில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பேட்டரிக்காக பேட்டரி கிங் ரோம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல முடியாது. நார்மலாக பேட்டரின்னு பார்க்குறப்ப ஓரளவு நல்லாவே தான் இருக்குது. இப்போது அடுத்தது இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்ட் பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேன்னு யூஸ்வலாக பார்க்குறப்ப லைவ் டிஸ்பிளே, அப்புறம் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இது ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா கஸ்டம் ரோமில் இந்த மாதிரியான நிறைய ஃபாண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா அடிஷ்னலாக ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் ஆக்சன்ஸ், கலர்ஸ், லைவ் டிஸ்பிளே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லைவ் டிஸ்பிளே இது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் கேலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். சில கலர் கேலிப்ரேஷன்லாம் ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் SRBG அந்த மாதிரியான ஒரு கலர் ஃபார்மெட்லாம் இதில் சப்போர்ட் பண்ணல. இது கஸ்டம் ரோம். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் கேலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆக்சன்ஸ் கலர்னு பார்க்குறப்ப ரெகுலராக ஆண்ட்ராய்ட் 9 பையில் கூட இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் டார்க் மோடு, லைட் மோட், டிஃபால்ட்டான ஒரு சில ஆட்டோமேட்டிக் மேஜிக் மோட் அதை மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரீசெண்டாக நம்ம ஆண்ட்ராய்ட் 9 பையில் பார்த்த அதே ஃபீச்சர்ஸ் தான்.
இதிலலாம் எந்த ஒரு பக்கையுமே நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லாவே ரன் ஆகுது. அப்புறம் வால்டி ஃபீச்சர்ஸ், ரெகுலரான ஒய்ஃபை ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. 5 GHz ஒய்ஃபையும் சப்போர்ட் பண்ணுது. இப்போ தான் மெயினான கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் தான் ரிசரக்ஷன் ரீமிக்ஸ் கஸ்டமைசேஷன், இதில் தான் கம்ப்ளீட்டாக கஸ்டமைசேஷனே இருக்குது. ஓகே, இங்கே ரிசரக்ஷன் டூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் நேவிகேஷன், மிஸ்லினியஸ், அப்புறம் நிறையா கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. நார்மலாக கிளாக் செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கிளாக்கில் செகண்ட்ஸ் கூட காட்டும். அப்புறம் எந்த சைட் கிளாக் காட்டும், சென்டரா அந்த மாதிரியான கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி பார் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் ரெகுலராக நம்ம கஸ்டமைசேஷன் ரீசெண்டாக பார்த்த லினேஜ் ஓஎஸ்லையும் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் இருந்துச்சு. அப்புறம் பேட்டரி பார் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் பேட்டரி பாரில் ஏதோ சின்னதாக பக் இருக்குன்னு நினைக்கிறேன். சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறப்ப பேட்டரி பார் சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுதான் ஒரு சின்ன பக் நான் அப்சர்வ் பண்ணது. மற்றபடி கேமராவில் போர்ட்ரைட் மோட் ஃப்ரண்ட் சைடில் கேமரா ஷிஃப்ட் பண்ணுறப்ப ஒரு 5 to 7 செகண்ட்ஸ் எடுக்குது. அதுவும் ஒரு சின்ன பக் தான். இப்போது இதில் வேறு செட்டிங்ஸ்னு பார்க்குறப்ப பிராண்ட் லோகோ, இந்த ரிசரக்ஷன் லோகோ இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லெஃப்ட் சைடில் இல்லை ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போவுமே ஸ்டேட்டஸ் பாரில் மேலே காட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அனிமேஷன் பார்க்குறப்ப அனிமேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அனிமேஷன் ஸ்பீட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டெவலப்பர் மோடு எனேபிள் பண்ணாமலே. அப்புறம் ஸ்டேட்டஸ் பார் கெஸ்டர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மேலே டபுள் டேப் பண்ணி லாக் பண்ணுறது, அப்புறம் மேலேயே பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக லிக்விட் ரீமிக்ஸ் ரோம்லேயே நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் ரிசரக்ஷன் ரீமிக்ஸ் ரோம் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டு ரோம்னு கூட சொல்லலாம். அனிமேஷன் பார்க்குறப்ப அனிமேஷன் நிறைய அனிமேஷன் கொடுக்கல, ஒரு சில அனிமேஷன் தான் கொடுத்துருக்காங்க. மேபி டெவலப்பர் மோடில் வேணால் எனேபிள் பண்ணி நிறைய அனிமேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அனிமேஷன் பார்க்குறப்ப கொஞ்சம் அனிமேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோஸ்ட் அது எல்லாத்துக்குமே கூட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த சின்ன கஸ்டமைசேஷனே போதும்னு நினைக்கிறேன். அனிமேஷனுக்கு மேஜராக நம்ம கஸ்டமைசேஷன் தேவையில்ல. ரீசன்ஸ் பேனல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வேணுன்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது ஷார்ட் ரீசன் பேனல். இது முன்னாடி நம்ம ஓல்டு ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறோம். ஆண்ட்ராய்டு 4.4 கிட்கேட் அந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் இந்த ஸ்லிம் ரீசன்ஸையும் நமக்கு வேணுன்ற மாதிரி சில கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் பார்டர் கலர் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சில கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாக் ஸ்க்ரீனில் ஃபேஸ் அண்ட் லாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் அண்ட் லாக் ஃபீச்சர் வந்து இந்த ரோமில் வர ஃபேஸ் அண்ட் லாக் ஃபீச்சர் கிடையாது. இது கூகுளோட ஸ்மார்ட் லாக். ஆனால் இந்த ஸ்மார்ட் லாக்கே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது எப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இந்த ரோமை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி அப்புறம் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க டெவலப்பர்ஸ்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். அப்புறம் இந்த லாக் ஸ்க்ரீனில் சார்ஜிங் இன்ஃபோ அதுக்கான சில கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேட் டைம் இந்த கஸ்டமைசேஷன், அப்புறம் ஓனர்ஸ் இன்ஃபோ அதெல்லாம் ரெகுலராக பார்க்குற அதே கஸ்டமைசேஷன் தான். அனிமேஷன் நம்ம முன்னாடி பார்த்த அனிமேஷன் வேறு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் அனிமேஷன் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அனிமேஷன் சிஆர்டி டிஸ்பிளே அனிமேஷன் இது கொஞ்சம் ஓரளவு யூஸ் பண்ண வேணான்னு தான் சொல்வேன். ஏன்னா இது சம்டைம் உங்கள் டிஸ்பிளேவையே ஸ்பாயில் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்புறம் சில அனிமேஷன்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அனிமேஷன்ஸ் அவ்வளோதான் இருக்குது அனிமேஷன் பார்ட்டில். வேறு எதுவும் அனிமேஷனில் டோஸ்ட் அனிமேஷன் அவ்வளோதான் இருக்குது. வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்தது மிஸ்லினியஸ் போகலாம். ஸோ சிபியூ இன்ஃபோ இது ஒரு சிலருக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா பேக்ரவுண்ட் ஆப் நிறையா ரன் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் அவ்வளோதான் அதில் இருக்குது. ஸோ அடுத்தது இன்டர்ஃபேஸில் யூஐ டியூனர் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் யூஐ டியூனரில் ஸ்டேட்டஸ் பார், அப்புறம் டு நாட் டிஸ்டர்ப் இதில் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் பிக்சல். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்மார்ட் பிக்சல்னா என்ன. ஸ்மார்ட் பிக்சல்ன்றது என்னென்னா AMOLED டிஸ்பிளேக்கு தான் யூஸ் ஆகும். எல்சிடி டிஸ்பிளேக்கு இது யூஸ்ஃபுல் கிடையாது தான். ஸ்மார்ட் பிக்சல்ன்றது என்ன பண்ணணும்னா உங்களோட பேட்டரி யூசேஜை கொஞ்சம் கம்மி பண்ணும். AMOLEDல என்ன பண்ணணும்னா ஒரு சில பிக்சல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணி அது வந்து பேட்டரி பர்சன்டேஜை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும். அவ்வளோதான் அந்த ஸ்மார்ட் பிக்சல்ன்றது. மற்றபடி இந்த ரோமில் ஆஸ் யூஸ்வல் பை செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பையில் பார்க்குற அதே செட்டிங்ஸ் தான், ஆனால் அபவுட் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. இதில் கஸ்டமைசேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் 3 ஃபிங்கர்ஸ் கெஸ்டர் ஸ்க்ரீன்ஷாட் இதில் இல்லை. நான் இப்போ வரைக்கும் தேடி பார்த்த வரைக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது கிடச்சிதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நேவிகேஷன் கண்டிப்பாக இதை பற்றியும் பேசியே ஆகணும். நேவிகேஷன் நார்மலான நேவிகேஷன் பார் இருக்குது. அடுத்தது ஃப்ளிங் நேவிகேஷன் பார் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளிங் நேவிகேஷன் பார் கண்டிப்பாக யாருக்குமே ஃபெமிலியராக இருக்காது. வெறும் சிங்கிள் கீ ஆப்ரேட்டட். பட் நேவிகேஷன் கெஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓரளவு ஃபெமிலியராக இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் காண்டாக இருக்குது. நார்மலாக நேவிகேஷன் கெஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது OnePlusல நம்ம பார்க்குற மாதிரியான நேவிகேஷன் கெஸ்டர். ஸோ ஃபுல் டிஸ்பிளே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேவிகேஷன் கெஸ்டர் கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு ரொம்பவே கூட பிடிக்கும். அப்புறம் பட்டன்ஸ்க்குன்னு கூட தனியாக கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா பவர் பட்டனை டபுள் டேப் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகுறது. இது ஆண்ட்ராய்ட் 5லேயே கூட இப்போ ரீசெண்டாக வந்துருச்சு. இருந்தாலும் இதில் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இந்த ரிசரக்ஷன் டூல்ஸோட ஃபைனல் பார்ட்டில் அபவுட் கொடுத்துருக்காங்க. இந்த அபவுட் என்னென்னா ரிசரக்ஷனோட அபவுட். அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிரைவ்ஸ் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டெவலப்பர்ஸ் எல்லாருமே இப்போ ரீசெண்டாக இதை டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பெரிய தேங்க்ஸ். இவங்களால தான் நமக்கு இந்த ரோமே பாசிபிளாக அமைஞ்சது. இப்போது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போகலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபோனை ரிகவரி மோட்டில் போடணும்.
அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோன் பூட் லோடர் அன்லாக் ஆகிருக்கணும், அப்புறம் கஸ்டம் ரிகவரி இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அது உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா மேலே கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் டெடிகேட்டடாக எப்படி பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது, அப்புறம் எப்படி கஸ்டம் ரிகவரி இன்ஸ்டால் பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நான் இங்கே யூஸ் பண்ணுற ரிகவரி ரெட் ரிகவரி. உங்களுக்கு TWRP ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு, உங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா பேக்கப் எடுக்கணும். உங்களோட ஓல்டு ரோமை பேக்கப் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் கூட. ஏன்னா ஏதாவது நடுவில் ஏதாவது எரரோ இல்லை ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் அந்த பேக்கப்பை திரும்ப ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பேக்கப் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வைப்பிங் ப்ராசஸ். வைப் பண்ணுறதுக்கு வைப்குள்ளே போங்க, அதுக்கப்புறம் ஸ்வைப் டு ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுங்க. அவ்வளோதான், உங்கள் ஃபோன் நார்மலாக ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா இண்டிவிஜுவலாக கூட எதை ஃபேக்ட்ரி ரீசெட் ஃபார்மட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணலாம். ஸோ அட்வான்ஸ் வைப்குள்ளே போய்க்கோங்க, டால்விக் கேட்ச், அப்புறம் சிஸ்டம் டெலிட் பண்ணிட்டா போதும். ஒரு சில ரோம் ஃபைலுக்கு வெண்டாரையும் டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, ஆனால் இந்த ரோம் ஃபைலில் வெண்டார் டெலிட் பண்ண வேணாம். இப்போ அடுத்தது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். ஸோ இன்ஸ்டாலுக்குள்ளே போய்க்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் ரோம் ஃபைலை லொக்கேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரிசலெக்ஷன் ரிமிக்ஸ் ரோம் ஃபைலை லொக்கேட் பண்ணிட்டு ஸ்வைப் டு இன்ஸ்டால் கொடுங்க. ஒன்ஸ் அந்த ரோம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அடுத்தது GApps இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ GApps உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு மைக்ரோ பிக்கோ எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுத்துக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் கேட்சியை வைப் பண்ணுங்கள். நார்மலாக வைப் டு கேட்சிங் கொடுங்க. கேட்ச் வைப் ஆனதுக்கப்புறம் சிஸ்டமை ரீபூட் பண்ணுங்கள். இனிஷியலாக ஃபோன் பூட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes எடுக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு ரிசலெக்ஷன் ரிமிக்ஸ்க்கான என்னோட ஒரு ஓவர்வியூ, அப்புறம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். அப்புறம் இந்த ரோமை நீங்கள் உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடியே பூட் லோடர் அன்லாக் பண்ணல, அப்புறம் TWRPலாம் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலாம். அதுக்கும் கார்டு தரேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு வீடியோவும் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு ஏகப்பட்ட எஃபர்ட் இருக்குது. சிம்பிளாக அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறது இல்லை. ஒரு ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் எடிட் பண்ணி, அப்புறம் இந்த ஃபோன்லலாம் ஏகப்பட்ட ரிஸ்க்கும் இருக்குது. இந்த மாதிரியான ரோம் ஃப்ளாஷ் பண்ணுறப்ப நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. நீங்கள் பார்க்குற ஓவர் வியூஸ், அப்புறம் ஷேரிங், அதெல்லாம் தான் என்னை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ரோம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ரோம் வேணுன்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். யூ ஆல் கைஸ், பை பாய்.